बस मध्ये जागा नाही होती तर வயது முதியவரை நீங்க மாட்டுக்கறி வைத்திருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சேர்ந்து தாக்குதல்ல ஈடுபடுது. அந்த கும்பலை கைது செய்யறாங்க. அதுல 3 பேரை கைது செய்யறாங்க. கைது செய்து ஒரே நாள்ல அவங்கள ஜாமீன்ல வெளியே விட்டுறாங்க. மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையிலேயே இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்களை பேசிக்கொண்டு இருக்கிறார். பொதுவெளியில பேசல, மறைவான இடங்கள்ல பேசல, இல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல பேசல. நான் அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையில உட்கார்ந்துட்டு நான் ஒன் சைடா செயல்படுவேன். தமிழ்நாட்டில் எச் ராஜா எடுத்துக்கோங்க. யாரை எடுத்தாலும் ஆன்டி இந்தியன் பேசுறாருல, அவருடைய ஒரு மினி வெர்ஷன் தான் இன்னைக்கு எச் ராஜா. அந்த எச் ராஜாக்கு என்ன பொறுப்பு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க? அவர் பேசாத பேச்சு இல்லை, அவர் பேசாத வெறுப்பு பேச்சு இல்லை, அவருடைய பேச்சுக்கு ஆட்படாத அமைப்புகளே கிடையாது. வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, வெறும் திமுகவினர் மட்டும் கிடையாது, சென்னை உயர்நீதிமன்றமே அவருடைய பேச்சுக்கு ஆட்பட்டுறது. இது மாட்டுக்கறியா? எப்படி நீ மாட்டுக்கறி எடுத்துட்டு போகலாம்? இது ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்துல நீ இப்படி மாட்டுக்கறி எடுத்துட்டு போகலாம்? இது என்ன நியாயமா? இந்த கேள்வி நியாயமா? முதல்ல அந்த அவருடைய வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம, அந்த வயசை கூட கருத்துல கொள்ளாம அவர் மீது தாக்குதல் நடத்து. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி சமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். கறினா என்ன? மாட்டுக்கறி சமைக்கிறாங்கன்ற ஒரு தகவல். உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்கள், இந்த வலதுசாரி இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த நபர்கள், இவங்க என்ன பண்றாங்க? காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறை ஸ்பாட்டுக்கு வருது. சமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கறியை அவங்க கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி இது என்ன கறி அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு லேபுக்கெல்லாம் அமைச்சிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இது காலையில நடக்குது. இதோடு நிக்கல அவங்க. அதற்கு பிறகு காவல்துறை போனதுக்கு பிறகு கும்பலா போய் காவல்துறை இது தொடர்பா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிந்தே இவர்கள் தான் கம்ப்ளைண்டே கொடுக்குறாங்க. தெரிந்தே அடுத்து இவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து ஒரு நபரை அடித்து கொலை செய்கிறார்கள் அப்படின்னா இந்த தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வருது? இந்த வீட்டை இஸ்லாமியர்களுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தங்களுடைய வீடுகள்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிறாங்க அவங்க வீட்டிலேயே. நீங்க இந்த வீட்டை இஸ்லாமியர்களுக்கு வித்தீங்க அப்படின்னா நாங்க இந்த பகுதியை விட்டே காலி பண்ணி மொத்தமா போயிடுவோம், இந்துக்கள் எல்லாருமே இந்த பகுதியை விட்டு வெளியேறி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தலை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இது தொடர்பாக ஊடகங்கள் போய் விசாரணை நடத்தும் போது தெரிய வர்ற விஷயம் என்னன்னா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் ஹசீப் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிராவில் ஒரு முஸ்லீம் முதியவர் ரயிலில் போயிட்டு இருக்கும்போது தாக்கப்பட்டார் அப்படின்றது ஒரு செய்தி. அவர் இஸ்லாமியர் என்பதற்காக பீஃப் வச்சிருந்தார் அப்படின்றதுக்காக தாக்கப்பட்டார். அடுத்து இன்னொன்று என்னன்னா, ஹரியானாவில் 23 வயசு பையன் அவரும் பீஃப் வச்சிருந்தாரு அப்படின்றதுக்காக தாக்கப்பட்டிருக்கிறாங்க. மீண்டும் அந்த பீஃப் தொடர்பான அந்த பிரச்சனைகள் 2014-15 ஆரம்பிச்சது போல மீண்டும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. என்ன எப்படி பார்க்குது? இல்லை, இதை மீண்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது, கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கு. நாம ஒரு கட்டத்தில் அது அந்த செய்திக்கு பழகிட்டோம். அதாவது இது போன்ற தாக்குதல் வட மாநிலங்களில் நடக்கிறது, குறிப்பாக ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இது போன்ற மாநிலங்களில் நடக்கிறது அப்படின்றது சாதாரண ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போயிட்டு, இப்போ அது இன்னும் அதிகமாக உக்கிரமாக அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு வர்றதையும் அதனுடைய கொடூரத்தன்மை அதிகமாயிட்டு வர்றதையும் நம்ம பார்க்கும் பொழுது, அப்போதுதான் இப்போ விழித்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல வந்திருக்கிறோமா அப்படின்னு இப்போ எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது முக்கியமான எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் உடனடியாக அதை அழுத்தம் கொடுத்து, அதற்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ, அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, அந்த முக்கியத்துவம் அதற்கு கொடுக்கறது இல்லை. அதான் அவங்களும் அதற்கு பழகி போயிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு அச்ச உணர்வு இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்கு. கேள்வி கேட்டா நம்மள தனிமைப்படுத்திடுவாங்கன்னு பயப்படுறாங்க. அந்த மாதிரி எண்ணங்களும் கூட இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுது. குறிப்பா இப்போ எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பட்சத்தில் அதை பற்றி அழுத்தம் கொடுத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டும். ஏன்னா இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே இது போன்ற செய்திகளை இன்னைக்கு ஒரு செய்தியா கூட அவங்க வெளியிடுறது இல்லை, ஒரு சின்ன செய்தியா கூட வெளியிடுறது இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை பற்றி விரிவான ஒரு விவாதம், நாள் முழுவதும் அது தொடர்பான செய்தியை எடுக்கிறது அப்படின்றது கூட ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா அது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு,
இது தொடர்பாக ஒரு 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் கூட இன்னைக்கு ஆங்கில ஹிந்தி ஊடகங்கள்ல வர்றதே கிடையாது. நியூஸா கூட அது ஒரு செய்தியா கூட கேரி பண்றது இல்லை. ஆனா அதை மீறி இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவுவது, இதை வந்து சர்வதேச ஊடகங்கள் இதை பற்றி பேசுவது, முக்கியமான நபர்கள் பேசுவது, குறிப்பா எதிர்கட்சிகள் இது வந்து அழுத்தம் கொடுத்து பேசப்படுவதுதான் வேற வழி இல்லாம அதை ஒரு செய்தியா எடுக்கிறாங்க. இப்ப நீங்க குறிப்பிட்ட மகாராஷ்டிரா மாநிலத்துல 72 வயது முதியவர், அவர் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாரு, அவருடைய மகளுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவர் மகள் வீட்டுக்கு போறாருன்னா அவர் வீட்டுல இருந்து சில பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போவார்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண இளைஞர்கள், அந்த ஒரு 3 பேர் வந்து அவர்கிட்ட வந்து இந்த சீட்டு தொடர்பான ஒரு தகராறு வருது, இந்த சீட்டு அப்படின்னு. அப்ப அது எங்க போகுது முடியுதுன்னா, அவர் நல்ல தாடி வச்சிருக்கிறாரு, பார்த்தோன்னே இஸ்லாமியர்னு தெரியுது. உடனடியாக நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க பையில, இது வந்து மாட்டுக்கறியா, எப்படி நீ மாட்டுக்கறி எடுத்துட்டு போகலாம், இது வந்து ஒரு புனிதமான மாதம், இந்த மாதத்துல நீ எப்படி மாட்டுக்கறி எடுத்துட்டு போகலாம், இது என்ன நியாயமா, இந்த கேள்வி நியாயமா? முதல்ல இது ஒரு புனிதமான மாதம், இந்த மாதத்துல நீ வந்து மாட்டுக்கறி எடுத்துட்டு போறது எப்படி நியாயம்னு சொல்லிட்டு 72 வயது முதியவர், அந்த அவருடைய வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம, அந்த வயசை கூட கருத்துல கொள்ளாம அவர் மீது தாக்குதல் நடத்துது. அந்த வீடியோ இன்னைக்கு ரொம்ப நம்ம சமூக வலைதளங்கள்ல பரவுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 30ஆம் தேதி நடந்தது. இப்போ ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு. உடனடியாக கைது செய்யப்படுறாங்க, ஒரு 3 பேர் கைது செய்யப்படுறாங்க. இத்தனைக்கும் அவங்க 3 யாரு, இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையில சேருவதற்காக தேர்வு எழுதுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் காவல்துறையில சேர்ந்து என்ன செய்வாங்க, என்ன நடந்திருக்கும். இத்தனைக்கும் தாக்குதலில் ஈடுபட்ட அந்த முக்கியமான நபர், அவருடைய அப்பா வந்து காவல்துறையில பணியாற்றக்கூடியவர். அப்பா இவங்க காவல்துறை தேர்வு எழுதுறதுக்காக போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல ஈடுபடுறோமே, நல்லா யோசிச்சு பாருங்க. அரசு பணியில நான் சேர போறேன், அதற்கான தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதற்காக தேர்வு எழுத போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் வந்து பொதுவா என்னன்னா இந்த மாதிரி சிக்கல்கள்ல மாட்ட மாட்டாங்க, அம்பதும்புக்கு போக மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனைனா இதுல பாதிப்பு ஏற்படும், காவல்துறை பணி கிடைக்கிறதுல பாதிப்பு ஏற்படும், ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆச்சுன்னா அது பிரச்சனையாகும் அப்படின்ட்டு. அப்ப நான் தேர்வு எழுத போயிட்டு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நான் ஈடுபடுறேன் அப்படின்னா என்னுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? இந்த அரசு நம்மை காப்பாற்றும், மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அரசு நம்மளை காப்பாற்றும், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசு காப்பாற்றும், அப்படிப்பட்ட எண்ணத்துலதான் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க இது மாதிரியான செயல்கள்ல. ஏன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை அப்படின்றது கொடுக்கப்படல. உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். 72 வயது முதியவரை வந்து நீங்க வந்து மாட்டுக்கறி வைத்திருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சேர்ந்து தாக்குதல்ல ஈடுபடுது. அந்த கும்பலை கைது செய்யறாங்க, அதுல 3 பேரை கைது செய்யறாங்க. கைது செய்து ஒரே நாள்ல அவங்கள வந்து ஜாமீன்ல வெளியே விட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஜாமீன்ல வெளியே விட்டுறாங்க அவங்க 3 பேரை, ஒரு நாள் கூட அவங்க சிறையில் இல்லை. அப்ப இந்த செய்தி வந்து இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் எடுத்து பேசுது. இப்போ உலக அளவில் இதை பேசுறாங்க அப்படின்னா அடுத்து அவங்க என்னத்தை யோசிப்பாங்க? சரி, இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்டனை நீங்க என்னைக்கு வழங்குவீங்க? நீங்க வந்து ஒரு நாள் அவரை சிறையில வைக்கிறதுக்கே நீங்க விடலையே, இன்னைக்கு வெளியில விட்டுட்டீங்களே இந்த 3 பேரையும், சாதாரணமான ஜாமீன்ல அவங்களை வெளியிட்டீங்க. அப்படின்னா என்னன்னா, அவர்கள் மீது பதியப்பட்ட அந்த குற்றச்சாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது சாதாரண செக்ஷன்ல, சாதாரண பிரிவுகள்ல அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கணும்? பிணையில் வெளிவர முடியாத அந்த பிரிவுகள்ல அவங்க மேல வழக்கு பதிவு செய்யல. இத்தனைக்கும் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அவர் மிரட்டப்பட்டிருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னென்ன செக்ஷன்லாம் அட்ராக்ட் ஆகுது? இதுல ஏதாவது ஒரு செக்ஷனை நீங்க போட்டீங்களா? போட்டிருந்தீங்கன்னா இவங்க இந்த 3 பேரும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருப்பாங்களா? இவ்வளவு சீக்கிரமா பிணையில வெளியில வந்திருப்பாங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. அதே போல இன்னொரு நிகழ்வு நான் சொல்றேன்ல, இவர்கள் ஏன் இவ்வளவு தைரியமாக இந்த வேலையை செய்யறாங்கன்னா, இது போன்று அரசும் காவல்துறையும் அவர்களை பாதுகாப்பதற்கு, அதாவது பாஜக அரசு இருக்கக்கூடிய மாநிலத்துல பாஜக அரசும் காவல்துறையும் இந்த நபர்களை பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்யறாங்க. உங்களை குறைந்தபட்சம் கைது கூட செய்ய மாட்டாங்க. ஹரியானால நடந்த சம்பவம், அதே ஆகஸ்ட் 27ஆம் தேதி, சாதாரண இவங்களை வேற மாநிலத்துல, அஸ்ஸாம், மேற்குவங்க மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்த தெருக்கள்ல குப்பைகள் கிடக்கும்ல, அதை வந்து சேகரிச்சு அதுல இருக்கக்கூடிய பொருட்களை போய் விற்று அதன் மூலமாக பிழைப்பு நடத்தக்கூடிய மக்கள். அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. அந்த கிராமத்துல வந்து இருக்கிறவர்கள் வந்து இன்னைக்கு கறி சமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். கறினா என்ன, மாட்டுக்கறி சமைக்கிறாங்கன்ற ஒரு தகவல். உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்கள், இந்த வலதுசாரி இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த நபர்கள், இவங்க என்ன பண்றாங்க, காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறை ஸ்பாட்டுக்கு வருது, சமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கறியை அவங்க கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி இது என்ன கறி அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு லேபுக்கெல்லாம் அனுப்பிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது, இது காலையில நடக்குது.
இதோடு நிற்கல அவங்க. அதற்கு பிறகு காவல்துறை போனதுக்கு பிறகு கும்பலா போய் இந்த 2 பேரை மட்டும் பிக் பண்ணி கூட்டு போறாங்க. அதாவது அவங்க வீட்டுல தானே கறி சமைச்சாங்க. சபீர்னு ஒரு நபர், அவர் கூட இன்னொரு நபர், இந்த 2 பேரையும் அழைச்சு போறாங்க. என்னன்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்கன்னா, அவங்க தான் இந்த பொருட்களை சேகரிக்கக்கூடியவர்கள்ல, ஒரு கடை ஒண்ணு இருக்கு, அதுல பழைய பாட்டில்லாம் இருக்கு, அதையெல்லாம் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசை வார்த்தை கூப்பிட்டு போறாங்க. அவங்க போன பிறகு அந்த கடைக்குள்ள வச்சு அவங்களை கடுமையா தாக்குறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் வந்து அதை தடுக்கிறாங்க. குறைந்தபட்சம் இப்படி தாக்குதல் ஈடுபடக்கூடிய நபர்களை தடுக்கிறாங்க. தடுத்த உடனே என்ன பண்றாங்க, அதோட விடாம அவர்களை வண்டியில தூக்கி உட்கார வச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் கண்டினியூவா தாக்குறாங்க. அதுல ஒருத்தர் தப்பிச்சிடுறாரு, ஒருத்தர் மாட்டிக்கிறார், சபீர் மாட்டிக்கிறாரு. அவரோட வயசு 22 தான். அப்போ அடுத்த சில மணி நேரத்துல சபீரோட உடல் ஒரு இடத்துல கிடக்குது. இன்னொரு நபர் தாக்குதலில் ஈடுபட்டு அவர் வந்து குத்துயிரும் கொலையுருமா இன்னொரு இடத்துல கிடக்குறாரு. ஸோ இது ஹரியானால நடந்த சம்பவம். இத்தனைக்கும் காவல்துறை வந்து இந்த விஷயத்த கையில எடுத்து இருக்கு, காவல்துறை இது தொடர்பா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிந்தே இவர்கள் தான் கம்ப்ளைண்டே கொடுக்குறாங்க. தெரிந்தே அடுத்து இவர்கள் சட்டத்தை கையில எடுத்து ஒரு நபரை அடித்து கொலை செய்கிறார்கள் அப்படின்னா இந்த தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வருது? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை. அப்போ இந்த 72 வயது முதியவர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் ஒரு நாள் கூட சிறையில இல்லை அப்படின்னா, இவர்கள் இந்த காவல்துறையில் புகார் கொடுத்து அது மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதே சட்டத்தை கையெடுத்து இவர்கள் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா, அவங்க எந்த தைரியத்துல இதை செய்யறாங்க? ஹரியானாவில் இருக்கக்கூடிய பாஜக அரசு எங்களை காப்பாற்றும், இதற்கு முன்னரும் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களை இந்த அரசு காப்பாத்திருக்கு, காவல்துறை காப்பாத்திருக்கு. அதே போல்தான் மகாராஷ்டிரால இந்த அரசு எங்களை காப்பாற்றும். நாங்க வந்து காவல்துறை தேர்வு எழுத போறோம், அந்த தேர்வு எழுதுவதை இவர்கள் எழுதுவதற்கு தகுதி இல்லாத நபர்கள்னு சொல்லக்கூடியது யாரு? அந்த முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் யாரு? இதே காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள், இதே அரசு தான். அவர்கள் எங்களை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் இந்த வேலையை அவங்க செய்யறாங்க. ஸோ ஒருபுறம் இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த இவர்கள் எப்படி தங்களுடைய லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியது. அரசியல் லாபம் தான் அதுல மையமானது. ஒரு புறம் அரசியல் லாபம், இன்னொரு புறத்துல வந்து சொந்தம் அவர்களுக்கு லாபம் அடையக்கூடிய வகையில இந்த விவகாரங்களை எப்படி பயன்படுத்துறாங்கன்றதுக்கு மிக சிறந்த உதாரணம் அஸ்ஸாம்ல நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அதற்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து இஸ்லாமியர் வெறுப்பை பேசக்கூடிய ஒரு நபராக, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையிலேயே இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்கிறார். பொதுவெளியில பேசல, மறைவான இடங்கள்ல பேசல, இல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல பேசல. நான் அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையில் உட்கார்ந்துட்டு நான் ஒன் சைடா செயல்படுவேன், மியா முஸ்லிம்களுக்கு எதிராக, அதாவது பங்களாதேஷிலிருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் எதிர்நிலை எடுப்பேன், அவர்களை விரட்டி அடிப்பேன், இந்த மாதிரியாக வெளிப்படையாக சட்டமன்றத்தில் பேசுறாரு. அவர் வந்து கடந்த 2 ஆட்சியிலையும் கூட அவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் 1, 2 இல்லை, வெறும் பேச்சோடு மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 1400 இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகளை அகற்றியவர் அவர். ஆக்கிரமிப்பு அப்படின்ற பேர்ல அங்கு செயல்பட்டு கொண்டிருந்த மதரசாக்கள் 1000க்கும் மேற்பட்ட மதரசாக்களை வந்து மூடியவர். அப்புறம் குழந்தை திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்களை கைது செய்தவர். வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் குழந்தை திருமணத்துல ஈடுபடுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. குழந்தை திருமணம் அப்படின்றது இங்க சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டதுதான். அதுல எந்த மாற்றம் அது ஒரு புறம் அதை நியாயப்படுத்த முடியாது. கல்ச்சரலா இருக்குது, அவங்க செய்வாங்க, அதை நீங்க விட்டுட்டு பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. பட் நீங்க மேற்கொண்ட நடவடிக்கை எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே இருக்கீங்க. கைது செய்யப்பட்ட 3000 பேர்ல பெரும்பான்மையினர், நான் சொல்ல 99% பேர் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்களே, மற்றவர்கள் செய்யலையா? நீங்க சொன்னீங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட சொன்னீங்க, கல்ச்சரலா அது இருக்குது, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, நியாயமா எடுக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் எதிராக நீங்க எடுக்கணும். அப்போ ஹிமந்த பிஸ்வா சர்மா என்ன சொல்ல முற்படுறாரு அப்படின்னா, என்ன தன்னை எப்படியாக ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாரு அப்படின்னா, நான் வந்து இந்துக்களினுடைய பாதுகாவலன், நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன், அதன் மூலமாக நான் அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றதான். அப்போ இது எப்படி, இன்னொரு சம்பவத்தை சொல்றேன், இவங்க எப்படி வந்து இந்த விஷயத்த தங்களுடைய லாபத்திற்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்கணும். அஸ்ஸாமை வந்து ஒரு பல பகுதிகளாக பிரிக்கிறோம். அதாவது அப்பர் அஸ்ஸாம், லோயர் அஸ்ஸாம், சென்ட்ரல் அஸ்ஸாம் அப்படின்ட்டு. இந்த அப்பர் அஸ்ஸாம் பகுதியில தான் இன்னைக்கு வந்து ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு ஹிமந்த பிஸ்வா சர்மா எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய பகுதியாக ஒரு பகுதியில வந்து அரசு கட்டட பணி நடக்குது. அரசு சார்பாக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அதை செய்வதற்காக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதை வந்து ரன் பண்றதுக்காக ஒரு கட்டட பணி நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து சில
பணியாட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்தவர் யாருன்னா அந்த கட்டட பணியை ஹிமாந்த பிஸ்வா சர்மாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர். 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோற்று போகக்கூடிய நபர், தோற்று போயிருக்கிறாரு பிஜேபி சார்பாக போட்டிட்டு. அவர் அந்த கட்டட பணியை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரு. அரசினுடைய கட்டட பணி, அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு, இப்போ கடந்த வாரம் நடந்த சம்பவம் தான், திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு கும்பலாக ஒரு 20 பேர் வராங்க. அந்த கட்டடப்பணி செய்பவர்கள் அங்கே தானே படுத்து தூங்குவாங்க. அவங்களோட 15 பேர் எல்லாருமே இஸ்லாமியர்கள். 15 பேரை வந்து கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துறாங்க. அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்புறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்க, நீங்கள் அப்பர் அசாமில் இருக்கிறீங்க, அப்பர் அசாமை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பர் அசாமில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், மியா முஸ்லிம்ஸ் எல்லாரையும் நாங்கள் அடித்து விரட்டுவோம். அந்த வீடியோவில் அவங்க பேசுறது இருக்குது, நாங்கள் அடித்து விரட்டுவோம். நீங்க அடுத்த சில மணி நேரத்துக்குள்ள இந்த பகுதியிலிருந்து போயிடணும், இங்க இருக்கக்கூடாது, நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக தாக்கிட்டு அந்த பகுதியிலிருந்து போயிடுறாங்க. இந்த தாக்குதல் நடத்துவீர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னா ஆல் அசாம் ஸ்டூடெண்ட் யூனியன் சொல்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் வந்து இந்த அமைப்பு சார்பாக தான் நாங்கள் வந்தோம், தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வயர் போன்ற நிறுவனங்கள் நடத்திய விசாரணையில ஆல் அசாம் ஸ்டூடெண்ட் யூனியனை பொறுத்த வரைக்கும் அந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாங்க. அப்போ யார், எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது? உண்மையிலே இஸ்லாமியர்களை அந்த பகுதியிலிருந்து விரட்டுவதா அவங்களுடைய எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னால இந்த கான்ட்ராக்டர் அந்த தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கி வச்சிருக்காரு. அப்ப அந்த 15 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கியை இவர் கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் முடிவடைய போகுது. அப்ப இந்த சமயத்துல அந்த 15 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கியை கொடுக்காம அவர்களை ஆல் அசாம் ஸ்டூடெண்ட் யூனியன் அப்படின்ற பேர்ல தன்னுடைய ஆட்களை வைத்து அடித்து விரட்டி இருக்கிறாரோன்ற அளவுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமா இன்னைக்கு தெரிய வருது. இதன் மூலம் 15 லட்சத்தை ஆட்டையை போடுறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. இவர் யாருன்னா இந்த நபர் ஹிமாந்த பிஸ்வா சர்மாவுடைய நெருங்கிய ஒரு கூட்டாளி. இந்த விஷயத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க, தங்களுடைய சொந்த லாபத்திற்காக, அந்த 15 லட்சத்திற்காக அந்த 15 தொழிலாளர்களை அங்கிருந்து அடித்து விரட்டுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல உத்தரப்பிரதேசத்துல பரேலின்ற ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியால இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா, அது நடுவுல வந்து ஒரு ஹிந்து என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டை விற்கிறாரு. அவர் ஏன் விற்கிறாரு அப்படின்னா, சமீபத்தில் அவருடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் பெரிய அளவுக்கு செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது, பெரிய அளவுக்கு பணம் செலவு பண்ணுறாரு. அவர்கிட்ட பணம் இல்லை, கடைசியாக ஒரு வீடு தான் இருக்குது, அதை விற்கிறாரு. அப்போ அதை விற்கும் பொழுது அவர் யார் நல்ல விலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு விற்பார். அப்போது ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்து அந்த வீட்டை வாங்குறாங்க. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாருமே இந்த வீட்டை இஸ்லாமியர்களுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தங்களுடைய வீடுகள்லாம் வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிறாங்க அவங்க வீட்லயே. நீங்க இந்த வீட்டை இஸ்லாமியர்களுக்கு வித்தீங்க அப்படின்னா நாங்க இந்த பகுதியை விட்டே காலி பண்ணி மொத்தமா போயிடுவோம், இந்துக்கள் எல்லாருமே இந்த பகுதியை விட்டு வெளியேறி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தலை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இது தொடர்பாக ஊடகங்கள் போய் விசாரணை நடத்தும் போது தெரிய வர்ற விஷயம் என்னன்னா, அந்த பர்டிகுலர் வீட்டை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து விலைக்கு கேட்கிறாரு, குறைந்த விலைக்கு கேட்கிறாரு. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும், இந்த வீட்டை விற்கிறவரை பொறுத்த வரைக்கும் அவரோட நிலைமையை சொன்னேன். அவர் வந்து மருத்துவத்திற்காக பெரிய அளவுக்கு செலவு பண்ணி காசு இல்லாத ஒரு நிலையில இருக்கிறாரு. அப்போ அதிக விலைக்கு ஒருத்தர் கேட்கும் பொழுது அது ஒரு இஸ்லாமியரோ இல்லை இந்துவோ அப்படின்னு பார்க்கல, அதிக விலைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு. சட்டத்திற்கு புறம்பான சேல்ஸும் கிடையாது, இது சட்டம் அனுமதிக்கிறது, யார் வேணா வாங்கலாம் வீடு, எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் எந்த பகுதியிலும் இந்தியாவில் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், எல்லாத்திற்குமான உரிமை அப்படின்றது இருக்கு. அப்படின்ற போது இவர் அவருக்கு கொடுக்குறாரு. அப்போ இவர் என்ன திட்டம் போடுறாரு அப்படின்னா, இந்த வீட்டை இவர் வாங்குறதுக்கு திட்டம் போடுறாரோ அப்படின்றது மூலமா, இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமா அது தெரிய வருது. அப்போ திட்டம் போடும்போது பக்கத்துல இருக்கக்கூடியவர் எல்லாரையுமே வந்து தூண்டி விடுறாரு. இவர் தான் தூண்டி விட்டாரோ, இந்த வீட்டை வாங்கணும்னு யோசிக்கிறாருல்ல, இவர் தான் தூண்டி விட்டாரோன்ற அந்த தகவல் ரொம்ப சாதாரணமா நமக்கு தெரிய வருது. அப்ப தூண்டி விட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க ஒரு இஸ்லாமியர் குடியிருப்பு வந்துச்சுன்னா இவங்க வந்து நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை பரப்பி விட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரையும் திரட்டி நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியை விட்டு வெளியேறி விடுவோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த இஸ்லாமிய வெறுப்பை அவர்கள் எப்படி சொந்த லாபத்திற்காக இன்னைக்கு பயன்படுத்திக்கிறாங்க, சில இது போன்ற நபர்கள் எப்படி தங்களுடைய சொந்த லாபத்திற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் சொன்ன அஸ்ஸாம்ல நடந்த அந்த விஷயமும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த விஷயமும் கூட அதற்கு மிக சிறந்த உதாரணம் தான். ஸோ ஒட்டுமொத்தமாக இவர்களால் ஏன் இப்படி இவ்வளவு வெளிப்படையாக ஒரு விஷயத்தை செய்ய முடிகிறது அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்வது அதுதான், அவர்களை காப்பாற்றுவதற்கு பாஜகவினுடைய தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தயாராக இருக்கிறார், அல்லது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரினுடைய ஆசையோடு அந்த விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள். அவர் நம்மை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். எதர் வகையில கொடுக்குறாரு, அவருடைய செயல்பாடுகள் அதை காட்டுது. அதான் நான் சொன்னேன், சட்டப்பேரவையில வெளிப்படையாக பேசுறாரு. இன்னொரு சட்டப்பேரவையில
அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல தனி ராஜ்யமாக இருந்த அந்த சமயத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு நடைமுறை என்னன்னா 1937 கொண்டு வராங்க. ஒருவேளை வந்து அஸ்ஸாமினுடைய சட்டமன்றம் வெள்ளிக்கிழமைகள்ல நடைபெறும் பட்சத்துல அந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும் வெள்ளிக்கிழமையில மட்டும் இஸ்லாமியர்கள் தொழுக போவதற்காக 2 மணி நேர விடுப்பு, 2 மணி நேர ஒரு இடைவேளை அப்படின்ற மாதிரி கொடுக்கப்படும் அப்படின்றது அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம். அதாவது சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டில் எத்தனை தடவை நடந்துற போகுது, எத்தனை நாள் நடந்துற போகுது, அதில் வெள்ளிக்கிழமை எத்தனை நாள் வந்துட போகுது யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழுக போவதற்காக அந்த முடிவு அவர்களால் எடுக்கப்பட்டு காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நான் சொல்றது கடந்த வாரத்தில் அந்த நடவடிக்கையை, அந்த வழிமுறையை மாற்றி அமைத்து புதிய சட்டம் கொண்டு வந்து அதை இல்லாமல் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விடுமுறை அப்படின்றது இனிமேல் கிடையாது அப்படின்றத மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதே ஹிமாந்த பிஸ்வா சர்மாவினுடைய அரசு இதை செய்திருக்கிறது. அப்போ இவர் தொடர்ந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இப்ப அங்க இருக்கக்கூடிய அஸ்ஸாம்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே, எதிர்கட்சிகள் எல்லாருமே இன்னைக்கு கட்சி வேறுபாடின்றி ஒருங்கிணைந்து ஹிமாந்த பிஸ்வா சர்மாக்கு எதிராக காவல்துறையில் புகார் கொடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வச்சிருக்கிறாங்க. இவருடைய இந்த பேச்சு எல்லாமுமே இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுக்களாக இருக்கு. அதோடு இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய ஆளுநரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவரை மாற்ற வேண்டும். இவர் இந்தியாவினுடைய அரசமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளுக்கு எதிராக, அரசமைப்புக்கு எதிராக இவர் தொடர்ந்து செயல்பட்டு வர்றார் அப்படின்ற மாதிரியான அந்த கருத்து எதிர்கட்சிகளால் கூட்டாக இன்னைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ இந்த ஹிமாந்த் பிஸ்வாஸ் பத்தி சொல்லும்போது அவர் தான் வந்து ஏற்கனவே பிராமணர்களுக்காக சேவை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் தான் சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், அவங்க அந்த கடமையை செய்யணும் அப்படிலாம் வந்து எழுதி வாங்கி கட்டினாரு இல்லையா? அவர் வெளிப்படையா இது 1-2 இல்லை, இது மாதிரி பல கருத்துக்களை அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். வெறும் ஹிமாந்த பிஸ்வா சர்மா மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் எச் ராஜா எடுத்துக்கோங்க, யாரை எடுத்தாலும் ஆன்டி இண்டியன் பேசுறாருல, அவருடைய ஒரு மினி வெர்ஷன் தான் இன்னைக்கு எச் ராஜா. அந்த எச் ராஜாக்கு என்ன பொறுப்பு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க? அவர் பேசாத பேச்சு இல்லை, அவர் பேசாத வெறுப்பு பேச்சு இல்லை, அவருடைய பேச்சுக்கு ஆட்படாத அமைப்புகளே கிடையாது. வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, வெறும் திமுகவினர் மட்டும் கிடையாது, சென்னை உயர்நீதிமன்றமே அவருடைய பேச்சுக்கு ஆட்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றத்தை எவ்வளவு கேவலமாக அவர் பேசினார், எவ்வளவு கேவலமா பேசினார். எதற்கு எடுத்தாலும் ஆன்டி இந்தியன், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், உயர்நீதிமன்றமாகவே இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ஆன்டி இந்தியன் தான், என்னுடைய இதற்கு சமம் தான் அப்படின்ற அளவுக்கு பேசிய நபர் அவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில பாஜகவை வழிநடத்தக்கூடிய இந்த ஸ்டீரிங் கமிட்டியோடைய கோஆர்டினேட்டர் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியதை அப்படியே கொண்டு போய் பொருத்தி பாருங்க, அஸ்ஸாமுக்கு பொருத்தி பாருங்க, ஹரியானாக்கு பொருத்தி பாருங்க, ராஜஸ்தானுக்கு பொருத்தி பாருங்க. இப்படியாக வெறுப்பு கருத்துக்களை பேசக்கூடியவர்களுக்கு பதவி கொடுக்குது பாஜக, பதவி கொடுத்து அழகு பார்க்குது. அவர்கள் பேசிய கருத்துக்கு எந்த நடவடிக்கையும் அவர்களுக்கு மேல் இல்லாமல் இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க அப்படி ஒரு கருத்து பேசுறியா, நீ தான் வந்து மாநில தலைவர், இதுதான் அங்கீகாரம், இதுதான் அங்கீகாரம். நீ இப்படி ஒரு கருத்து நீ பேசுறியா, தொடர்ந்து நீ தான் வந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். நீ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மட்டும் இல்ல, உன்னுடைய இந்த பராக்கிரமம் இருக்குல்ல, அதாவது இப்படிப்பட்ட இஸ்லாமிய வெறுப்பை பேசுவதன் மூலமாக நீ வந்து அங்க ஒரு போலரைஸ் பண்ண விரும்புறல்ல, இதே மாதிரியான அரசியலை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களையும் நீ செய்வதற்கு உனக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அவர் எல்லா மாநிலங்களையும் போய் பேசிட்டு இருக்காரு. மேகாலயால ஒரு யூனிவர்சிட்டி அதை ரன் பண்றது பார்த்து, பிரைவேட் யூனிவர்சிட்டி அதை ரன் பண்றது ஒரு இஸ்லாமியர். அவர் வந்து அந்த யூனிவர்சிட்டியோடைய மலைப்பகுதியை வந்து அவர் தொடர்ந்து வந்து இடிச்சு தள்ளுறாரு. அதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, மேகாலயால இருந்து வெள்ளம் ஏற்படுது. இது வந்து ஃப்ளட் ஜிஹாத் அப்படின்னு சொல்றாரு, வெள்ள ஜிஹாத் அப்படின்ற அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. ஒரு யூனிவர்சிட்டி உண்மையிலே அவர் வந்து விதிகளுக்கு மீறி மலையை உடைக்கிறார் அப்படின்னா விதியை மீறாரு இவரு, இதனால அஸ்ஸாம்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுது இப்படின்னு ஒரு மாநில முதலமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினாலோ, அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னாலோ இது ஒரு நியாயம். ஆனா அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதல, எதுவும் பண்ணல. ஆனால் அந்த யூனிவர்சிட்டியை ரன் பண்ணக்கூடிய நபர் ஒரு இஸ்லாமியர் என்ற அடிப்படையில் அவர் செய்யக்கூடியது திட்டமிட்ட செயல், அது வந்து ஒரு ஜிஹாத், அது ஒரு வெள்ள ஜிஹாத் அப்படின்றாரு. அதே போல அந்த பகுதியில் அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய விவசாயிகள், எல்லா விவசாயிகளும் வந்து பூச்சி மருந்தை பயன்படுத்துவாங்க, உரத்தை பயன்படுத்துவாங்க, அதை பயன்படுத்தாத விவசாயிகளே கிடையாது. என்ன சொல்றாரு, இஸ்லாமிய விவசாயிகள் மட்டும், அதாவது இந்த மியா முஸ்லிம்ஸ், பங்களாதேஷில இருந்து வந்த மியா முஸ்லிம்ஸ், இவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அஸ்ஸாமினுடைய நிலத்தை மலட்டுத்தன்மை ஆக்குவதற்காக அதிகமான உரம் போடுறாங்களாம்,
அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை போடுறாங்களாம். இதனால் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள் மற்ற விஷயங்களை அங்கே அஸ்ஸாம் மக்களுக்கு கொடுக்குறாங்களாம். இது வந்து ஒரு திட்டமிட்ட என்ன ஜிஹாத் தான். இதுக்கு ஒரு ஜிஹாத்னு பேர் வச்சிருக்காங்க. இது வந்து உர ஜிஹாத், ஃபர்டிலைசர் ஜிஹாத். இந்தியா முழுக்கவே உரம் போட்டு தானே விவசாயம் பண்ணிட்டு இப்படின்னு ஒரு பேர் வச்சு பேசுறாருங்க. அவரு வெளிப்படையா சொல்றாருங்க, இது ஒரு உரம் ஜிஹாத் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க தமிழர்கள் வந்து உரம் போட்டு விவசாயம் பண்ணி கேரளாவுக்கு அனுப்புறாங்க. இது என்னன்னு சொல்றது? கர்நாடகால இருந்து உரம் போட்டு வெங்காயம் தான் இங்க வருது, அது என்ன பண்றது? ஆமா, அப்போ இது மட்டும் நிற்காம இன்னும் புது புது ஜிகாத்துகளை கண்டுபிடிக்கிறாங்க, புது புது பேர்களை வைக்கிறாங்க அதற்கு. எப்படி வெள்ள ஜிகாத், ஃபர்டிலைசர் ஜிகாத் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு குழந்தைகள் பெறுவது அப்படின்றது இஸ்லாமியர்களிடம் அதிகரித்திருக்கிறதுன்றதோட தொடர்ந்து அவர்கள் தான் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அஸ்ஸாமினுடைய அந்த மக்கள் தொகை சதவீதமே மாறிடும். இது பேலன்ஸ் இல்லாம போயிடும். இன்னும் கொஞ்ச காலத்துல இஸ்லாமியர்கள், அதாவது 2041 இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை அதிகமாயிடும் அஸ்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தல் அவரு ஓப்பனா பேசுறாரு ஹிமாந்த பிஸ்வா சர்மா. அப்புறம் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறதா சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து உன்னுடைய லேண்டை வைக்கிறனா, ஒரு ஹிந்து ஒரு லேண்டை வைக்கிறாரு அப்படின்னா இன்னொரு ஹிந்துக்கு வித்தா பிரச்சனையே கிடையாது. நீங்க யார்கிட்டையும் போவோம்னா பர்மிஷன் வாங்க வேணாம். ஒரு ஹிந்து தன்னுடைய லேண்டை இஸ்லாமியருக்கு விற்கிறார் அப்படின்னா அதற்கு போய் மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தினுடைய ஒப்புதலோடு தான் விற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறேன்னு வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே இந்தியா அரசமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளுக்கு எதிரானது. இதே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசுறாரு, பொதுவெளியில பேசுறாரு, சட்டப்பேரவையில பேசுறாரு. பாஜக வந்து மேலிட பாஜக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. பிரதமர் வாய் திறக்கிறது இல்லை. 72 வயசு முதியவர் மீது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தைரியமாக அவங்க செய்யறாங்க. அது நடந்திருக்கு. இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள்லாம் அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. பிரதமர் வாய் திறக்கலையே. பிரதமர் மணிப்பூருக்கே வாய் திறக்கல. மணிப்பூருக்கே இது வரைக்கும் வாய் திறக்கல. மணிப்பூர்ல அந்த கலவரத்தை உருவாக்கியது நான் தான் அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், பாஜகவினுடைய முதலமைச்சர் பேசியதாக இன்னைக்கு டேப் வெளியாகி இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாஜகவினுடைய தலைமை என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ ஹிமாந்த பிஸ்வா சர்மாவும் இந்த பிரேன் சிங்கும் வந்து யார்? இவர்கள் அந்த வடகிழக்குல அவங்க என்ன செய்ய விரும்புறாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதன் மூலமாக மக்கள் எப்படிப்பட்ட துயரங்களுக்கு இன்னைக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்பர் அசாம்ல வந்து குஜராத்தில் நடைபெற்றது போல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்கான வேலைகளை ஹிமாந்த பிஸ்வா சர்மா செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. அதான் அப்படியே கொண்டு வந்து பொருத்தி பார்த்துக்கங்க. ஹெச் ராஜாவுக்கு இன்னைக்கு தலைமை பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரிதான் மற்ற மாநிலங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ அமெரிக்காவிலையும் ஹெச் ராஜா ஒருத்தர் இந்த மாதிரி ட்ரம்ப்புங்கிற பேரில் இருக்கிற அப்படி ரொம்ப ஆபத்தான சூழலில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். மக்கள் தான் அதை வெளிப்படையணும். கலந்து கொண்டு கருத்துக்களை இப்போ இருந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி.